ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸில் மேட்டர்னிட்டி ரிலீஃப் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய டாபிக்ஸில் இருக்கக்கூடிய தீம்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரி தீம்ஸ் வருது பார்த்துட்டு அந்த தீம்ஸ் நம்முடைய சிலபஸோட மேட்ச் ஆகுதா இல்லைன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்டிவ் மதர்ஸ் கெட் ஈக்குவல் மெட்டர்னிட்டி ரைட்ஸ். அப்போது ஈக்குவல் மெட்டர்னிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்டர்ஸோட எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 42ல ஒரு ஹியூமன் கண்டிஷன்ஸை கேர் பண்ணிக்கிறது ஒரு ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி பெய்டு மெட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய சாப்டர்ஸோட மோஸ்ட் ரிலவெண்டான டாபிக்ஸ். பொதுவாக நம்ம ஏன் மெட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விமன்ஸை எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக சொசைட்டியில் இன்வால்வ் பண்ண வைக்கணுமோ, எந்த அளவுக்கு அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு எக்கனாமி டபுள் த டைம் அதிகமாகும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. அதுக்காக மட்டும் இந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கல. இந்த உமன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை கேர் பண்ணிக்க வேண்டியது இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம வளர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த அடாப்டிவ் மதர்ஸ் கெட் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கவர்னன்ஸ் டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். டாபிக்ஸ்ங்கிறது மெட்டர்னிட்டி லீஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய டாபிக் தான். பட் இந்த இடத்துல புதுசான விஷயமே அடாப்டிவ் மதர்ஸ். பொதுவாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 12 மந்த்ஸ் ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும், பெய்டு லீவ் கிடைக்கும். பட் அதே மதர் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரி பெய்டு லீவ் கிடைக்கிறது இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணுறோம், அதுவும் 3 மாதத்துக்கு குறைவான ஒரு குழந்தை, அதாவது அந்த குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி குழந்தைகளை அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் பெய்டு லீவை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த நியூஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, the Supreme Court of India held that all female employees adopting children are entitled to 12 weeks of